மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம். நகரம், கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. நகரம், கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள். கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன. தமிழ்நாட்டில் சுமார் 1,38,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன. ஊரக பகுதியில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன். ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்களின் நலனிற்கும் நேரடி தொடர்பு உள்ளது. சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது. அதன் மூலம் இடுபொருள் செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது. கல்வி, சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி உதவுகிறது. எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள், குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள், பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. அதன்படி 13/1/2023 அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி தற்போது வரை 8,120 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலையை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். கல்வராயன் மலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகும். அந்த இடத்தில் மேம்பாடு செய்வது என்பது அவசியம். இருப்பினும் இது குறித்து நமது அரசின் நிதிநிலைமைக்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை பெற்று அதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோரிய தேனிபுரீஸ்வரர் திருக்கோயில் என்பது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வருகின்ற திருக்கோயில். இருந்தாலும் அதற்கு திருப்பணி தேவை என்று மாநில அரசின் அழுத்தம் காரணமாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 5/7/2023 அன்று குடமுழுக்கு முடிவுற்றிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 29 திருக்கோயில்களில் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 11 ஓதுவார்கள் பெண் ஓதுவார்கள். அந்த தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ஒரு பெண் ஓதுவார் நியமிக்கப்பட்டு அனைத்து பூஜைகளும் கால நேரத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கூப்பிச்சாண்டி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாஸ்டர் பிளான் முழுமை திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா? திருச்செந்தூர் பழனியை போல அந்த மிக அதிக அளவு தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் தினசரி வருகை தந்து கொண்டிருக்க காரணத்தால் அதற்கான மாஸ்டர் பிளானை தயாரித்து வேண்டிய வசதிகளை பக்தர்களுக்கும் அங்கே இருக்கின்ற ஊரில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக அந்த முழுமை திட்டத்தை தயாரித்து
அந்த திருவண்ணாமலை அருணாமலையார் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்குமா? அதேபோல் கோயில்களிலே செலுத்தப்பட்ட தங்க காணிக்கைகளை கட்டிகளாக உருவாக்கி பேங்குகளே எந்தெந்த கோயிலுடைய அந்த தங்கங்கள் அப்படி டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அந்த பணிகளை நம்முடைய அறநிலையத்துறை செய்யுமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நேரடி பார்வையில் மாண்புமிகு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் 10 நாளைக்கு ஒரு முறையாவது ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே முதல் கட்ட மாஸ்டர் பிளான் என்பது சுமார் 36 கோடியே 41 லட்சம் ரூபாயில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பக்தர்களுடைய இன்றைக்கு அந்த திருக்கோயில் என்பது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கே வந்து செல்லுகின்ற நிலை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு 2வது மாஸ்டர் பிளானும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவு அவர்கள் தங்குவதற்குண்டான இடவசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற மாவட்ட அமைச்சருடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் அறிவிப்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது என்ற மகிழ்ச்சியை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் எவ்வளவு வைப்பு நிதி வைத்திருக்கிறது கூறினார்கள். அந்த திட்டத்தை முதலில் கொண்டு வருகின்ற பொழுது இந்த துறைக்கு ஏற்படுத்தாத அவமானங்களே இல்லை. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு தங்க முதலீட்டு திட்டத்தில் 5 கோடியே 74 லட்சம் ரூபாயை வைப்பு நிதியாக வைத்ததின் காரணமாக ஆண்டிற்கு வருகின்ற அந்த 5 கோடியே 74 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 14 திருக்கோயிலின் திருப்பணிகளுக்கும் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிக்கும் பயன்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இஸ்லாமியர்களின் புனித தலமாக வழிபடுகிற மசூதிகள், பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டு வருகிறது. சில இடங்களில் பழுதடைந்த நிலையில் அப்படியே இருப்பதாக இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இதுவரையில் எத்தனை பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் புனரமைக்கப்பட வேண்டியவைகள் உள்ளனவா என்பதை அறிய விரும்புகிறேன். மசூதிகள் மற்றும் தர்காக்கள் பராமரிப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய 10 கோடி ரூபாய் நிதியினை 21-22 நிதியாண்டில் 15 தர்காக்கள் 1 கோடியே 11 லட்சம் ரூபாய் செலவிலும், 62 மசூதிகள் 4 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவிலும், ஆக மொத்தமாக 22-23 நிதியாண்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் பழமையான நாகூர் தர்காவுக்கு புனரமைப்பதற்காக சிறப்பு திட்டத்தின் மூலமாக 6 கோடி ரூபாய் வழங்கி தலா ஒவ்வொரு தர்காவுக்கும் 2 கோடி ரூபாய் என பகிர்ந்து கொடுத்து நாகூர் தர்காவுக்கு 2 கோடி ரூபாய் பகிர்ந்து கொடுத்து பணியினை நடைபெற்று வருகிறது. 23-24 நிதியாண்டில் 16 தர்காக்கள் 1 கோடியே 32 லட்சத்தி 8,000 ரூபாய் செலவிலும், 118 மசூதிகள் 8 கோடியே 67 லட்சத்தி 2,000 ரூபாய் செலவிலும், ஆக மொத்தம் 10 கோடி ரூபாய் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய சார்பாக அந்த தர்காக்கள் மசூதிகள் பராமரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. திருத்துறைப்பூண்டிக்கு பல பெருமைகள் இருக்கிறது. அந்த பெருமையில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை எங்கள் தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றதே மிக பெருமை திருத்துறைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமைக்கு மகுடம் சூட்டுகிற வகையில் நீங்கள் சிப்காட் தொழிற்சாலை தொழிற்கூடத்தை திருத்துறைப்பூண்டிக்கு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, அதோடு சேர்த்து வேதாரண்யத்திலிருந்து அதிராம்பட்டினம் வரை கடற்களில் பிடிக்கிற மீன்களும் இறால்களும் பதப்படுத்துகிற தொழிற்கூடத்தை முத்துப்பேட்டையில் மையமாக வைத்து தொடங்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்க கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளி இருக்கீங்க. இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நல்ல வேளையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழிற்பேட்டை அமைத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இடதுமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்து செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் கட்டித்தருவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன். முதன்மை செயலாளர் அவர்களிடத்தில் முறையிட்டிருந்தேன்.
இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன். நான் அதை அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம், கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து 5 பேர் அங்கு உயிரோடு அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள், கதவடைப்புகள் போன்ற சாலை மறியல் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக மாண்புமிகு முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கட்டித்தருவதற்கு முன்வருவாரா பட்டாம்பாக்கம் அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். தடுப்பணை உடைஞ்சி 5 பேர் ஆட்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசாக அது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தடுப்பணையில் எவ்வளோ தண்ணி நிற்கும், அதில் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆளை ஒன்றை கூட ஆட்சின்னு போகாது, ஆனால் 5 பேர் ஆட்சின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் தரம் உயர்த்துதல், பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா. இதை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சிடுறேன். 2000 ஆண்டில் நடைபெற்ற பாரத சாரண சாரணி இயக்கத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இவ்வாண்டு பாரத சாரண சாரணி இயக்கத்தின் வைர விழா ஆண்டாகும். இதனையொட்டி தேசிய அளவிலான முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு வைர விழா ஜாம்பூரி ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வியை பற்றி இன்னைக்கு கேட்டிருந்தாங்க, அதையும் இந்த பாடத்தில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள், குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஒரு தேர்தல் நடத்தி அமைச்சர்கள்னா என்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்னா என்ன, ஒவ்வொருத்தரும் எதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு அதை செய்திருக்கின்றோம். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன். ஏற்கனவே நம்முடைய மாங்குடியான கேட்ட மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து கேட்டீங்க, 6ஆம் வகுப்புலேருந்து இது கலைஞருடைய கனவு திட்டம், அதை கொண்டு வந்திருக்கின்றோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இது ஏற்கனவே நம்ம வந்து சிறுபான்மை சமுதாயம் கேட்டிருக்கு, நீங்களுமே கேட்டிருந்திருக்கீங்க ஷானவாஸ். அதுமாதிரி ரோபோட்டிக்ஸ் எந்திரனியல் ஆய்வகங்கள் ரோபோட்டிக்ஸ் கொண்டு வரும். பல்வகை, இது வந்து நம்முடைய மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளின் பல்வகை புலன்கள் மல்டி சென்சரி பார்க், இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 என்று 3.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை செய்ய இருக்கின்றோம். வருவாய் நிலை ஆணையம் 21 கீழ் பயனாளிகள் கழிக்கப்படும் வீட்டுமனை ஒப்படை ஆணையில் இணைய வழியில் வழங்கப்படும். நவீன நில அளவை கருவியை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும். பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழ் போன்று ஒரு புல எண்ணில் குறிப்பிட்ட காலத்தில் இணைய வழியில் நடந்த பட்டா மாற்ற விவரங்களை அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும். சொந்த அலுவலகங்கள் கட்டடங்கள் இல்லாத பழுதடைந்த நிலையில் உள்ள 33 வருவாய்த்துறை அலுவலக கட்டிடங்கள், அலுவலகங்கள் கூடிய குடியிருப்புகள் கட்டிடங்கள் 41 கோடியே 25 லட்சம் செலவில் புதிதாக கட்டப்படும். புயல், அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர்களால் பாதிப்புள்ளார்க்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் 3 நிரந்தர பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் 36 கோடி மதிப்பில் அமைக்கப்படும். 5 தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்களை பாதுகாக்க தங்க வைக்க 17.50 கோடி மதிப்பீட்டில் 2 பல்நோக்கு நிவாரண மையங்கள் கட்டப்படும். 6 பேரிடரும் போது பொதுமக்கள், மீனவர்கள், சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க அபாய எச்சரிக்கை அறிவிப்பு செய்யும் ஒலி எழுப்பும் 1000 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் 13.25 லட்சம் 25 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். மத்திய சிறை வேலூர், கோயம்புத்தூர், கடலூர் மற்றும் மத்திய சிறை 2 புழல் ஆகிய சிறைகளுக்கு புதிய அவசர கால ஊர்தி வழங்கப்படும். புழல் மத்திய சிறை வளாகத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பார்வையாளர் காத்திருப்பு கூடம் கட்டப்படும். 9 மத்திய சிறைகள் மற்றும் மாவட்ட சிறை புதுக்கோட்டை ஆகிய சிறைகளுக்கு 50 உடலோடு அணியும் புகைப்பட கருவிகள் வாங்கப்படும். அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களில் வள மேலாண்மை திட்டம் உருவாக்குவது, அதற்காக 18 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொழில்முறை திறன் மேம்படுத்தல் வகையில் அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் என்ற சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அரசு சட்டக்கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் என்னும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். எல்லாரும் தமிழ் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசினுடைய சட்டக்கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் என்கின்ற அந்த புதிய பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.